வணக்கம் சார். யுவராஜ் பைக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2021 இந்த வண்டி நம்ம யூடியூப்பில் 85 ரூபா சொல்லி 75 ரூபா நம்ம ஃபைனலாக சொல்லியிருப்போம். ஆனால் அதுவே அவ்வளோமே இல்லாமல் அதான் யுவராஜ் பைக்ஸை பொறுத்து எந்த கஸ்டமர் என்ன விரும்புகிறாங்களோ அதுபடி தான் ரேட்டே ஃபிக்ஸ் ஆகும். நிலையான ஒரு ரேட்டே கிடையாது. அதுக்கு ஆதாரமாக எவ்வளோ வீடியோ போட்டிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து இங்கே லோக்கல் ஒரு 20-30 கிலோமீட்டர்லேருந்து வராரு. இவர் வந்து இவங்க சொந்தக்காருக்கு ஒரு வண்டி எடுக்க வந்தார். அவங்களும் எடுத்திருக்காங்க. ஆனால் இப்போ வந்து அட்வான்ஸ் கட்டியிருக்காங்க. இன்னும் 2 நாள் கழிச்சு எடுப்போம். அவங்க வீடியோவை நம்ம போடுவோம். R15 வெர்ஷன் 4 எடுத்திருக்காங்க. இவர் சும்மா வந்தார். இந்த மாதிரி என்கிட்ட ஏதாச்சும் அவர் சொன்னார், ரொம்ப தூரம் போகிறேன், ஒரு ஸ்பெண்டர் வச்சுருக்கிறேன், லாங்கில் பொறுத்தவரை கஷ்டமாக இருக்குது, ஃபைனான்ஸ் போட்டிருக்கேன், ஏதாச்சும் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறோம், பிரச்சனை இல்லை. அவர் ஃபைனான்ஸ் போட்டு இந்த இடத்துல நாங்களே கட்டி அந்த வண்டியை ஃபைனான்ஸ் முடித்து எடுத்துக்கிட்டு மீதியை வந்து டவுன் பேமெண்ட் எதுவும் அந்த வண்டியோட மீதியில் உள்ள பணத்தை வந்து டவுன் பேமெண்ட்டாக வாங்கி மீதியை வந்து ஃபைனான்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம். இந்த வண்டி 2021 ஹோண்டா யூனிகார்ன். இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வண்டி ரேட்டே பார்த்தீங்கன்னா 1,37,000. ஆனாலுமே ப்ரீமியம் எக்ஸ்ட்ரா கட்டினா தான் இன்றைக்கி வண்டி கிடைக்கும். இன்றைக்கி உங்கள் கையில் காசு இருக்குது, யூனிகார்ன் எடுக்கணும்னா எடுக்க முடியாது. எக்ஸ்ட்ரா காசு ப்ரீமியம் 15,000 வரைக்கும் போயிட்டுருக்கு. அங்கே மொத்தம் 1,60 வரைக்கும் வந்துட்டுருக்கு. கட்டினா தான் வண்டி. அப்படியேப்பட்ட வண்டி இவருக்கு 73 ரூபாய்க்கு வண்டி கொடுத்துருக்குறேன். 1 ரூபா கூட முன்பணம் வாங்கலை. இவர்கிட்ட ஒரு 2013 ஸ்பெண்டர் இருந்தது. அதை எக்ஸ்சேஞ்சாக போட்டு எல்லா வேலையும் பண்ணி கொடுத்துருக்குறேன். கஸ்டமர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஃபஸ்ட் முறை பார்க்குற மாதிரி தான் லோ பட்ஜெட் யுவராஜ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் அழுத்திங்க. இந்த மாதிரி டெய்லி வீடியோ போடுவோம். நாங்கள் வீடியோ போடுறது இல்லாமல் யாருக்கு என்ன வண்டி கொடுத்துட்ருக்கோம், ஸோ எல்லாமே உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி வாங்குறது என் கடையில் வண்டி வாங்கலாமா வாங்கக்கூடாதா, மற்ற கடையை விட நம்ம கடையில் என்ன பெஸ்ட்டு அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அது இல்லாமல் இப்போ நம்ம கஸ்டமருக்கு இன்னும் பெஸ்ட்டாக குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படின்றதுனால இன்னும் 2 மெக்கானிக் நியூவாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ இவருமே சொல்லுவார், ஏன்னா அந்த புது மெக்கானிக் இவரு தான் ஃபஸ்ட்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. இவரே கேட்கலாம். வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? வண்டி வாங்கணும்னு வரும். இந்த வண்டிக்கு எவ்வளோ பேர் போட்டி போட்டாங்க. அது யாருக்கு எந்த வண்டி கொடுக்கணும் அவங்களுக்கு தான். ஸோ உங்களுக்கு தான் அது அமைஞ்சிருக்கு. இந்த வண்டிக்கு ஆல்ரெடி ஒரு கஸ்டமர் அட்வான்ஸும் பண்ணார். ஸோ அவங்களுக்கு சிவில் இல்லை. ஸோ உங்களுக்கு சிவில் இருந்தாலும் வாங்கியிருக்கேன். நீங்கள் எப்படி? வண்டி நல்லாயிருக்கு, எந்த குறையும் இல்லை. எங்கேயும் இருந்தாலும் இவர் பண்ணி கொடுத்து அல்சர் இல்லை, எதுவுமே இருக்குது. எல்லாமே மொத்தம் ஃபைனான்ஸ் நான் வண்டி போட்டிருக்கேன். வண்டி போட்டு இவர்கள் வந்து சொல்லியிருக்கேன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கின்னு. அவர் சரி பண்ணிக்கலாம், நீ அங்கே காசு கட்டு, நான் அந்த புக்கு வாங்கி வந்து கொடுக்குறேன்னு சொன்னேன். இல்லை நானே பார்த்துக்கிறேன், என்ன அல்சர் எங்கேயும் இல்லை, கரெக்டாக பண்ணியிருக்காரு இவர். வண்டியும் நான் என் மரும்புள்ளிக்கு எடுக்கலான்னு வந்த வண்டி. எனக்கு இந்த வண்டி மேலே ரொம்ப நாள் கனவு, ஆசை, இது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாரி ஃபைனான்ஸும் இவர் அவரே வர வச்சு ஃபைனான்ஸ் போட்டு கொடுக்காரு. நல்லா இருக்குது வண்டி, ரொம்ப திருப்தியாக இருக்குது. அவருக்கு அவ்வளோ சந்தோஷம் வார்த்தையே வரல. அப்புறம் மெக்கானிக்கும் ஒரு 4 பேர் இருக்காங்க. என்னென்ன பொருள் வேணுமோ எல்லாம் மாற்றி கொடுக்குறாங்க. கரெக்டாக ரிமூவ் பண்ணுறாரு இவர். நல்லா இருக்குது இவர்கிட்ட வண்டி. எல்லாமே நம்பிக்கையாக இருக்குது, நம்பிக்கை நல்லா இருக்குது. ரொம்ப ஐயா நன்றி ஐயா, நன்றி. ஓகே, நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.